இன்றைக்கு நாம தியானிக்க போகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் நமக்கு முன்னே போகணும்னா நாம என்ன செய்யணும்? அல்லேலூயா. அவர் முன்னால போனாதான் கோணலானதெல்லாம் செவ்வையாகும். அவர் முன்னால போகணும்னா நாம என்ன செய்யணும் அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. ஆண்டவர் நமக்கு முன்னால போறதுனால நம்ம ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டியதில்லை, பதற்றப்பட வேண்டியதில்லை, நிதானமா போகலாம். அல்லேலூயா. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னு தெரியல. கர்த்தர் நமக்கு முன்னால போவாரானா ஐயோ அதாயிருமோ இதாயிருமோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ? நோ. ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. நான் உன் முன்னால போறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் நமக்கு முன்னால போனா நமக்கு இளைப்பாறுதல் உண்டு, ரிலாக்ஸ் உண்டு. நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. சாதாரணமா நம்ம ஒரு ஊருக்கு போறோம், நமக்கு தெரியாத ஒரு இடம், ஆனா அந்த ஊரை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் நமக்கு முன்னால போனார்னா நமக்கு எப்படி இருக்கும்? சரி, தெரிஞ்ச ஆள் நமக்கு முன்னாடி போறாரு, கண்டிப்பா கரெக்டான பாதையில கூட்டிட்டு போவார். சில நேரங்களில் நான் ஊர்லெல்லாம் காட்டுப்பாதை வழியாக நடந்து போக வேண்டியது இருக்கும். காட்டுப்பாதைன்னா தோட்டம் துறவு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ராத்திரி எங்கேயுமே வெளிச்சம் இருக்காது. ஆனால் பாருங்கள், இந்த எதிரியாவது தீபந்த மாதிரி காமிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு முன்னாடி போவாங்க. அந்த ஊரில் உள்ளவங்க தைரியமாக பின்னாடி போவோம். ஏன்னா அவர் தெரிஞ்சாலும் முன்னால் போகிறாரு அப்படிங்கிறதுனால. ஒரு தெரிந்தவர், ஒரு பெரியவர், எல்லாம் சகலமும் அறிந்தவர் முன்னால் போகும்போது நமக்கு ஒரு தைரியம், நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு பதட்டம் இல்லை. அப்படி தானே? அல்லேலூயா. ஆமாம். அதே போல் ஆண்டவர் நமக்கு முன்னால் போனார்னா எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அது. அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு அரசாங்க அதிகாரி நமக்கு முன்னால் போனாலே இவ்வளோ வாசல்கள் திறக்கப்படுது. கவனிங்களேன், ஒரு சாதாரண உலக பிரகாரமாக ஒரு பாதுகாப்பு படையோ முக்கியமான தலையோ முன்னால் போகும்போது பின்னால் ஈஸியாக நம்மளால் போக முடியுது. ஆண்டவர் நமக்கு முன்னால் போனால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஜஸ்ட் யோசித்து பாருங்க. வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றார், நான் உனக்கு முன்னால போறேன். கரங்களை தட்டி வரலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, கவர்னர் ரோசையா இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது இல்லை. அந்த பாதுகாப்பு படைகள் அல்லது அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்கன்னா எவனும் மதிக்க கூட மாட்டான். ஆனால் நம்முடைய தெய்வம் எவர் கிரீன். அவர் எப்பவும் சகல விதமான மகிமையும் கொண்டவர். ஆமென். அவர் நமக்கு முன்னால போனா கடல் விலகி ஓடும்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். யோர்தான் பின்னிட்டு. சாதாரண மனுஷன் சலிட்டு அடிக்கிறதும் டிராஃபிக் நிறுத்துறது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுங்க. கடலே என்ன செஞ்சிருமா? அல்லேலூயா. சர்வ வல்லவர். கரங்களை தட்டி மீண்டுமாய் ஆமென். அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னால போவேன், நான் உனக்கு முன்னால போவேன். நம்ம பதட்டப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, ரிலாக்ஸா போகலாம். கர்த்தர் சொல்றார், நான் உன் முன்னால போவேன். கர்த்தர் நமக்கு முன்னால போவாரானால் நான் சொன்னது போல பெரிய பெரிய கடல் விலகி ஓடும், மலைகள் குதித்து அந்த பக்கம் போகும், யோர்தான் பின்னால திரும்பி ஓடிடும். இல்லை, பயங்கரமான ஒரு மிகப்பெரிய அதிசயமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்கள் காண முடியும். கர்த்தர் நமக்கு முன்னால போகணும். ஆமென். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துல நீங்க அதை எதிர்பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துல அதை விரும்புங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்னால போங்க. கர்த்தர் நமக்கு முன்னால போனார்னா எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். மோசே சொல்ற, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னால போனதானே நாங்க விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். அல்லேலூயா. மற்றவங்க போறதுக்கும் நாங்க போறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஆண்டவரே, மற்றவங்க போகலாம், ஆனா நாங்க போகும்போது விசேஷித்தவர்கள், இவங்க ஸ்பெஷலான ஆட்கள்னு எதனால விளங்கும்? நீர் எங்களுக்கு முன்னால போறதுனால தானே. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடத்திலும் நமக்கு முன்னால போகணும். நாம ஸ்பெஷல் ஆட்கள் என்பது இந்த உலகம் கண்டுகொள்ளும். ஆமென். நல்ல கவனிங்க. அந்த நாட்களிலே பாவம் ஒருத்தன் செஞ்சிட்டான்னா, குற்றம் செஞ்சிட்டான்னா அதுக்கு பரிகாரம் பண்ணிடணும். அந்த பரிகாரம் தான் அவன் கொண்டு வந்த பொருளை எரிச்சதும் அவனையே அழிச்சதும். அதுக்கு பிறகுதான் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டானது. மீண்டும் கர்த்தர் அவங்களுக்கு முன்னால போனாரு, ஜெயம் கிடைச்சது. ஒரு அழிலே சொல்லுங்களேன். கவனிங்க. இப்போ சாபத்தீடானது, அசுத்தமானது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் நமக்கு முன்னால போக முடியாது. நம்ம அசுத்தமானதை தொட்டு ஒருவேளை கெட்டு நம்ம இருந்தோம்னா கர்த்தர் சொல்றாரு, சுத்திகரியுங்கள். சுத்திகரிக்கணும். என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் எரிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளையும் சேர்த்து தான் அழிக்கணும். நம்ம செஞ்ச பாவத்துக்கு நாம தான் அழிக்கப்படணும்.
ஆனால் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அன்றைக்கு ஆகான் தான் செஞ்ச பாவத்தை அறிக்கையிட்டு அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும், அப்பா நான் தொட்டேன் அதனால் கேட்டேன், ஐயா நான் தெரியாமல் இந்த அசுத்தமானதை சிந்திச்சிட்டேன், ஐயா நான் இன்னும் சரியாக புறப்படாமல் நான் இன்னும் பழைய காரியத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டால் நமக்கு இப்போ மன்னிப்பு கிடைக்குது. ஒரு அழிலே சொல்லுங்களேன்.